சிஸ்டர் சிஸ்டர் என் பொண்ணுக்கு என்னாச்சு? முதல்ல அழுகிறத நீ பாட்டுங்கம்மா, அழுகாதீங்க, ஒரு நிமிஷம் அழாதீங்க. இல்ல, என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. தப்பு என் மேலதான். அவளை நான் கவனிச்சிருந்துருக்கணும். அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க அப்பா என்னை கொன்றுவாரு. கொஞ்சம் என்ன ஏதுன்னு சொல்லுங்க. மேம் ப்ளீஸ் கவுண்ட் டவுன், அழாதீங்க. உங்க குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை. என்ன லைட்டாக தான் அடிபட்டிருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமாம், லைட்டாக தான் அடிபட்டிருக்கு. அது வந்து தலையில் கொஞ்சம் அடிபட்டதுனால பாப்பா மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. என்ன அது மட்டும் இல்லை, கரெக்டான நேரத்தில் அந்த மேடம் கொண்டு வந்து அட்மிட் பண்ணனால எல்லாம் சரியா போச்சு. அந்த பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? என் தங்கச்சி தான், என் புருஷனோட தம்பி பொண்டாட்டி. அவங்க வந்து அட்மிட் பண்ணனால குழந்தைக்கு ஒன்றும் இல்லாமல் காப்பாற்றியாச்சு. ஓகேவா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. டாக்டர் அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு டாக்டர் வருவாங்க. அப்போ அவங்ககிட்ட என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அல்லாதீங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இப்போது அந்த பொண்ணு பிரீத்தி எங்க? அவங்க பேர் பிரீத்தியா? எனக்கு அது தெரியல. அவங்க தான் டாக்டர் மீட் பண்ண போயிருக்காங்க. ரொம்ப நன்றி. இப்போ என் பொண்ணு பார்க்கலாமா? இப்போதைக்கு பார்க்க முடியாது. ஏன்னா பாப்பாக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கா. அதனால ஒரு 1/2 hour கழிச்சு போய் பாருங்க. ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க. கரெக்டான நேரத்தில் குழந்தைங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ண உங்கள் தங்கச்சிக்கு சொல்லுங்க. சரிங்கம்மா. ஏய், என்னடி ஆச்சு என் குழந்தைக்கு? என்ன பண்ண என் குழந்தைய? குழந்தைய கவனிக்காம என்னடி பண்ணிட்டு இருந்த? பதில் சொல்லு. சும்மா நிறுத்துங்க. சும்மா வந்தோன்னு அப்படி எதுவும் தெரியாம எகிரி கட்டி சண்டைக்கு வரது ஒரு வேலையை வச்சுக்கிட்டு நீங்க என்ன? முதல்ல வந்தோடனே என்ன பிரச்சனை என்ன ஏது அப்படிலாம் எதையும் கேட்கறது கிடையாது. வந்தா அப்படியே யாரையும் மேல தப்பு இருக்குன்னே தெரியாம அப்படி வந்து சண்டை போடுறது என்னது? இது ஒண்ணு வீடு கிடையாது, என்ன ஹாஸ்பிட்டல். ஒழுங்கா பேசுங்க. என்னடி வாய் திமுறா பேசிட்டு இருக்க? ரேகா, எனக்கு கோவம் எப்படி வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ என் பொண்ணுக்கு என்னாச்சு? பதில் சொல்லு. ஒன்னும் ஆகல சாமி, லைட்டா தான் அடிபட்டிருக்கு. என்ன உங்க பொண்ணு உங்கள மாதிரி இருந்தா இப்ப என்ன பண்றது? ஒரு இது இல்ல, கூறுபாடு கிடையாது. போகாதடின்னு சொன்னா அப்பதான் போறா. யாரை கொண்டு வந்து அட்மிட் பண்ணா? இப்ப யாரு சொன்னா மட்டும் என்ன பண்ணிட்டு போறீங்க? இங்க பாரு, குழந்தைய ஒழுங்கா பாத்துக்காம இங்க வந்து வேக்கான பேசிட்டு இருக்கியா? வாய் உடைச்சிருவேன். என்ன ஹாஸ்பிட்டல் கூட பார்க்க மாட்டேன். ஆமா, இப்போ உனக்கு அதை தவிர வேற என்ன தெரியும் நான் கேக்குறேன். எதுவுமே தெரிஞ்சிராது. வாயை உடைக்கிறது, அடிக்கிறது, அடுத்தவங்கள நாசமாக்கணும்னு நினைக்கிறது உனக்கு ஒரு புத்தியா வச்சுக்கிட்டு தெரியல. ஏய், இப்ப நான் என் பொண்ணை பார்க்கணும்டி. இப்பெல்லாம் ஒண்ணு பார்க்க முடியாது. இப்பதான் சிஸ்டர் வந்து சொல்லிட்டு போறாங்க 1/2 hour ஆகுமா, ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்காமா. ஆசை வந்து கூப்பிட்டால, டாடி வாங்க ஷாப்பிங் பண்ணலான்னு. காதுல வாங்குனியா? அந்த காதுல ஹெட்போனை மாட்டிட்டு அவ பேசுறது எதையுமே நீ காதுல வாங்கல. சரி, நீ தான் கூட்டிட்டு போல. பொண்ணு எப்படி வீட்ல வச்சிருந்தா என்ன போகுது? நான் வெளியே கூட்டிட்டு வந்தா நீ வந்து இங்க வைக்கான பேசிட்டு இருக்கியா? முதல்ல ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு. என்ன அதுக்கப்புறம் உன்னோட வேலையை பாரு. வந்துட்டான் பேசுறதுக்கு. என்னடி வாய் திமுறா பேசிக்கிட்டே இருக்க? எதுவும் பேச மாட்டேங்கிறேன்னா அவ்வளவுதான் உனக்கு. சும்மா இவங்க என்ன பேசினாலும் வாயை பொத்திக்கிட்டே இருக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன? அப்படியே அப்படி இப்ப இருந்துட்டா மட்டும்தானே அப்படியே உங்க ஆதிக்கு அப்படி தலைமையில ஏறி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. சே, என்னத்த சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இப்ப மட்டும் நான் பார்க்கலன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். உன் பொண்ணு உனக்கு இருந்திருக்க மாட்டா. அதான் கேக்குற, யாரு வந்து அட்மிட் பண்ணானே? நேத்து மொட்டை மாடியில உட்காந்து எதிர்த்த வீட்ல பேச வேணாம்னு சொன்னில, அவன் பொண்டாட்டி தான் அட்மிட் பண்ணான். புரிஞ்சுதா? பிரீத்தியா? அவ என்ன யோசிக்கிற? எல்லாரும் உன்ன மாதிரி இருப்பாங்கன்னு நினைப்பா? அப்படி ஒரு நினைப்பு இருந்துச்சுன்னா தூக்கி ஏறி. என்ன எல்லாருமே உன்ன மாதிரி ஒண்ணு இருக்க மாட்டாங்க. உன்ன மாதிரி எல்லாரும் இந்த உலகத்துல இருக்கனா யாருமே உருப்படியா வாழவே முடியாது. ஏன்னா நீலாம் என்ன ஜந்துனே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு கேவலமானவன்டா நீ. உன்னை போய் லவ் பண்ண நினைச்சா எனக்கு அப்படியே அசிங்கமா இருக்கு. சீ, உனக்கு ஒரு புள்ள வேற. சரி, பிரீத்தி அட்மிட் பண்றதுக்கு என்ன தேவை? என்ன இருந்துச்சு? இப்ப கூட பாத்தியா? அவ அட்மிட் பண்ணிருக்கான்னு சொல்றேன். அத காதுல வாங்காம என்ன தேவை, எப்படி நடந்துச்சு, என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. இதுதான்டா நீ, இதுதான் பொறுக்கி. ஏய், நீ என்னமோ திட்டிட்டு போடி. எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இப்ப அவ எங்க? ஆமா, அட்மிட் பண்ணிட்டு உன்ன மாதிரி நான் தான் அட்மிட் பண்ண இப்படி ஊர் பூரா பரப்பிட்டு தெரியவா பாரு. அவ எங்க போனாலோ தெரியல. பாவம், நல்ல மனுஷி. எதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்தாலும் என்னமோ தெரியல. அட்மிட் பண்ணி டாக்டர் பார்க்க போயிருக்கேன்னு சொல்லி போயிருக்கா. ஒன்னும் இல்ல, நேத்து உன் அம்மா அவங்க பையன்கிட்ட பேசுறேன்னு சொன்னது உனக்கு ஒரு பிரச்சனையா? உன் தம்பி தானே அவன், உன் கூட தானே பிறந்தான். எப்படிதான் நீ மட்டும் இப்படி இருக்கியோ? தப்பி தவறி உங்க அம்மா வயித்துல பிறந்துட்டேன்னு நினைக்கிறேன். சீ. இப்ப பாப்பா எப்படி இருக்கா? நல்லாதானே இருக்கா? பாப்பாக்கு ஒண்ணும் இல்ல? அவ நல்லாதான் இருக்கா, அவளுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த பொண்ணுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலான்னு பார்த்தா எங்க போனான்னு தெரியல. நானும் தேடிக்கிட்டே இருக்கேன், காணோம். இங்க பாருங்க பிரீத்தி, அதாவது ஒரு 3 months
நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஸ்கேன் நீங்கள் எடுக்க வரணும்னு. அது வரைக்கும் இந்த வாமிட்டிங், தலை சுத்தல் எல்லாமே இருக்க தான் செய்யும். நார்மலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இருக்கிற ஒன்று தான். சிலருக்கு வந்து அந்த மாதிரி இருக்காது, சிலருக்கு இது ரொம்ப ஓவராக இருக்கும். சரி, ரொம்ப ஓவராக வரக்கூடாது, அதுக்கு மட்டும் வேணால் டேப்லெட் எழுதி தரேன். மற்றபடி வந்து இதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குற அளவுக்கு இது ஒன்றும் பண்ண முடியாதுமா. ஏன்னா அது நார்மலாக இருக்கிற ஒன்று தான், எல்லா லேடிஸ்க்குமே இருக்கிற ஒன்று தான். என்னோட சுச்சுவேஷன் அப்படி, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, ரொம்ப வராமல் இருக்கிறதுக்கு டேப்லெட் கொடுத்தீங்கன்னா கூட போதும். நான் என் குழந்தைய ஸ்கேனில் பார்க்க முடியும்னு நினச்சி வந்தேன். பார்க்க முடியாத டாக்டர். நோ, பேபி ஃபார்ம் ஆகி 47 days தான் ஆகுது. இப்போ தான் நான் 2 daysக்கு முன்னாடி செக் பண்ணீங்க. ஸோ வந்து பார்க்க முடியாது. இன்னும் ஒரு 20 days போகட்டும், அதுக்கப்புறம் தான் ஸ்கேன் பண்ணணும். ஏன்னா குழந்தைக்கு ஹார்ட் பீட் வரணும். ஹார்ட் பீட் வராமல் நம்ம ஸ்கேன் பண்ணக்கூடாதுமா. அப்புறம் ரிப்போர்ட்டு அன்றைக்கி வரதுக்கு லேட் ஆச்சு. இந்தாங்க, இப்போது ரிப்போர்ட்டை நீங்கள் திரும்ப எப்போ வந்தாலும் உங்ககிட்ட கொடுத்துர்லான்னு சொல்லி தான் பத்திரமா எடுத்து வைக்க சொன்னேன். பிடிங்க ரிப்போர்ட்டை. இல்லை டாக்டர், எனக்கு ரிப்போர்ட் வேணாம். நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி என் புருஷன் கூட தான் இந்த ரிப்போர்ட்டை வாங்கணும்னு இருக்கேன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், பட் இப்போது நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே ரிப்போர்ட் எப்படி நான் வச்சுக்க முடியும்? இல்லை டாக்டர், நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி தான், எல்லா பொண்ணுங்களுக்குமே தாயாகிறது ஒரு கனவு. அதே மாதிரி எனக்கு இது கனவு தான். அதை நான் செக் பண்ண அந்த ரிப்போர்ட்டை என் புருஷன் கையால் தான் நான் வாங்கணும்னு இருக்கேன். அதனால் அது உங்ககிட்ட இருக்கட்டும் ப்ளீஸ் டாக்டர், எனக்கு வேணாம். இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஏதாவது ப்ராப்ளமா? அன்னைக்கு நல்லா சந்தோஷமா இருந்தீங்க, இன்னைக்கு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. வாட் யூ வாண்ட்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர், எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்துட போகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த ரிப்போர்ட் எனக்கு இப்போதைக்கு வேணாம். நான் வரேன் டாக்டர். ஏங்க ஏங்க பிரீத்தி. அப்புறம் டாக்டர், நான் ஒரு குழந்தைய வந்து அட்மிட் பண்ணல, அந்த குழந்தைக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் பாருங்க. அப்புறம் அங்கேருந்து அந்த குழந்தைய அட்மிட் பண்ணவங்க யார், என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்டாங்கன்னா நானும் சொல்லாதீங்க. ஆக்சுவலாக அவங்க என்னோடய ரிலேட்டிவ்ஸ் தான். எனக்கு இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் தான், அதான். ப்ளீஸ் டாக்டர் புரிஞ்சுக்கோங்க. யார் வந்து கேட்டாலும் என்னை பற்றி யார்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்குறேன், ரிப்போர்ட்டை நீங்களே வச்சுருங்க. எனக்கு தோன்றப்போ அதை வந்து நான் வாங்கிக்கிறேன். வரேன் டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்கடா அது? வந்தாங்க, டேப்லெட் கேட்டாங்க. ஸோ ஒன்றுமே புரியல, என்ன ப்ராப்ளமாக இருக்கும்? ஆமாம், லைஃப்பில் இங்கே ப்ராப்ளத்துக்காக குறைச்சிட இல்லாமல் இருக்குது, என்ன பண்ணுறது? இட்ஸ் ஓகே. சரி, நம்ம வைக்கலாம். அவங்களுக்கா தோன்றப்போ வந்து வாங்கிட்டு போ. ஹலோ டாக்டர், குட் மார்னிங். ஹாய் டாக்டர், குட் மார்னிங். என்ன காலங்காத்தாலே ஏதோ பேயறிஞ்ச மாதிரி நிற்கிறீங்க? என்னது அது கையில்? ஏதோ ப்ரெக்னன்சி ரிப்போர்ட் மாதிரி இருக்குது. ஆமாம் டாக்டர், ஒரு 2 daysக்கு முன்னாடி ஒருத்தவங்க ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்தாங்க. பாசிட்டிவ் தான், பட் வந்து ரிப்போர்ட் அப்போ என்னால் கொடுக்க முடியல. கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போக சொன்னேன். ஹஸ்பண்டோட வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. மறுபடியும் இன்றைக்கி வந்தாங்க, கொடுக்குறேன் வேணான்னு சொல்கிறாங்க. ஏதோ ப்ராப்ளம் என்னமோ சொல்லி சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியல. அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு. ஓ ஓகே டாக்டர், ஓகே டாக்டர், இதுதான் ப்ராப்ளமா? ஆமாம் டாக்டர், என்ன ப்ராப்ளம்னு தெரியல. அப்புறம் ஒரு குழந்தைக்கு இப்போ தான் ஆக்சிடெண்ட் ஆகிருந்தது, கொண்டு வந்து அட்மிட் பண்ணிவிட்டு அந்த குழந்தையோட சொந்தக்காரங்க எனக்கு ரிலேட்டிவ் தான், என்னை பற்றி யார்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு போகுது. ஸோ கடவுளே, என்ன ப்ராப்ளம் என்னன்னு ஒன்றுமே புரியல. இந்த மாதிரி சிலர் இருக்க தானே செய்கிறாங்க டாக்டர். அவங்க எதாவது தப்பு பண்ணிவிட்டு டாக்டர் நம்மக்கிட்ட உண்மையை சொல்லாதீங்க, பொய்யா சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சரி ஓகே, அதுக்காக நம்மளும் சில விஷயங்களை செஞ்சு தானே ஆக வேண்டியது இருக்குது. ஓகே, அப்படியே இருக்கலாம். சரி ஓகே ஓகே டாக்டர், சும்மா தான் குட் மார்னிங் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஓகே டாக்டர். அப்புறம் அதான் நம்ம நல்லா பேசி பழகிட்டோம்ல, இனி டாக்டர் வேணாமே, ஸ்டெல்லானே கூப்பிடுங்க. ஏன் திடீர்னு இப்படி சொல்கிறீங்க? டாக்டர் தானே கூப்பிட்டுட்டு இருந்தேன், டக்குன்னு சொல்லிட்டீங்க. அது ஒன்றும் இல்லை, நம்ம ஒருத்தவங்க கிட்ட நல்லா பேசி பழகிட்டோம்னா மரியாதை கொடுக்கறது தான், இல்லைன்னு சொல்லலை. கொஞ்சம் நல்லா பேசி பழக
டாக்டருங்கிற வேர்டு, நானும் டாக்டர் நீங்களும் டாக்டர் தான், அப்புறம் என்ன? அதனால தான் நேம் சொல்லி கூப்பிடுங்கன்னு சொன்னேன். அப்படி சொல்லி கூப்பிட்டா இன்னும் நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் பெண்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை எல்லாருனாலையும் பண்ணிட முடியாது. 100ல் ஒரு 50% ஆண்களால் மட்டுமே அது முடியும்னு சொல்ல முடியும். ஸோ உங்களை நினச்சா ஐ அப்ரிஷியேட்டட். சில விஷயங்களை எதையும் அப்படி பப்ளிக்காக சொல்ல முடியாது, காய்மறை இலைமறையாக பேசலாம். ஓகே டாக்டர், இனிமே ஸ்டெல்லானே கூப்பிடுங்க, ஓகேவா? ஓகே ஸ்டெல்லா, ஓகே சரி. ஓகே, எனக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, நான் பார்த்துட்டு வரேன், ஆஃப்டர்நூன் பேசலாம். ஓகே டாக்டர். பார்த்தீங்களா, நீங்கள் என்ன பேர் சொல்லி கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் டாக்டருங்கிறீங்க. அப்போ இது நல்லாவா இருக்குது? டேவிட்னு கூப்பிடுங்க. எனக்கு சடனாக வராது, அதான் கொஞ்ச நாள் போகட்டும். அதுக்காக இதுக்கு கோசாங்க போயிட்டு வர முடியும்? சடனாக வராதுங்கிறீங்க, இங்கே டிவி சீரியலாக ஓடிக்கிட்டு இருக்கு, சடனாக எதுவுமே வராது சொல்கிறதுக்கு. எனிவே சரி, ஓகே. எப்போதுமே சிரிச்சிட்டே இருங்க. உங்கள் மூஞ்சி சிரித்து பார்க்கும்போது மகாலட்சுமி மாதிரி அழகாக இருக்குது. ஓகே, பாய். குரங்கு குரங்கு எந்திரிச்சு தொலை, எந்திரிச்சு தொலை. ஏண்டி இப்படி படுத்துற? ஏண்டி மணி என்னடி? மணி 1 மணி. உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன் சொல்லு. ஏண்டி இப்படி தூங்கிட்டு இருக்கட வெளி போட்டு என்ன சொல்லியிருக்கேன், ஏது சொல்லியிருக்கேன்? நீ ஏண்டி படுத்துட? நானே இப்ப தாண்டி படுத்தேன். ஓ, இப்பதான் படுத்தியா? சரி, இவ்வளோ நேரம் சண்டை போட்டில, சண்டை போட்டா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? நீ என்ன சண்டை போட்டாலும் இதோ மேல வச்சிருக்கிய பொம்மை இது படிதான் 2 பேர் தூங்கணும்னு சொல்லியிருக்கனா இல்லையா? அதுக்கு ஏண்டி இன்னி யாரத்துல எலி போட்டு மனுஷனை சாவடிக்கிற? உனக்கு அப்படி தூங்கணும்னா வந்து தூங்க வேண்டியதானடி? ஆமா ஆமா, தூங்குவாங்க. அப்படி தூங்க விட்டுட்டாரு கிளுகிளுன்னு இருந்துரும். மூஞ்சி பாரு, ஆளும் மண்டையும். நான் இப்ப என்ன பண்ணுவேன்னா அப்படியே திரும்பி படுத்துப்பேன். நீ வந்து என்னைய தட்டி 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 வாடி பொண்டாட்டி வச்சு எல்லாம் தங்க வயிறோன்னு கொஞ்சி அப்புறம் மார்பு மேல அடைச்சா நான் தூங்குவேன். இல்லைன்னா உன்னை தூங்கவே விட மாட்டேன். என்னடி இது? ஏண்டி நீயே சண்டை போட்டுப்ப, கடைசியில நீயே பேசிட்டு மறுபடியும் சண்டை போடுவியா? ஏண்டி இப்படி படுத்துற? இங்க பாருடா, என்ன கோபப்படுத்தாத, அவ்வளவுதான் பாத்துக்கோ. இல்லனா அப்புறம் பாத்துக்கோ, அவ்வளவுதான். சரி, செல்லோ தங்கம் வயிறும் பாட்டுக்குட்டி. பாருங்க பாருங்க பாருங்க, அவளை இன்னைக்கு ஒண்ணு ரொம்ப அழுகுற வம்பு. அடியே அரிதான பொருளாக தெரிந்தாயடி, அடை காக்க முடியாமல் தொலைத்தேனடி, எனக்குள்ளே புது மூச்சை கொடுத்தாயடி, சுழல் போல அதை நீ இழுத்தாயடி, பொத்தி வச்ச பொறப்பு பொத்து கெட்டு கொட்டதடி, சுத்தி விட்ட ராட்டினமா என் மனசு சுத்ததடி, இது ஏனோ தானோ இல்ல இல்ல உசுரே எங்க கொள்ள இருக்க நீ சொல்லடி, கண்ணு முன்ன வந்த நீ கொஞ்சம் நில்லடி. இது 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 அப்போ 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 நான் இது பிரெக்னன்சி கிட்டு தானே? இது இது இங்க அப்போ
சும்மா வெளியே போறேன் அதை போறேன் இது போறேன்னு சொல்லிட்டு இருக்காது என்ன. இன்னைக்கு சாயந்தரம் நான் சொல்ற இடத்துக்கு நீ வரணும். நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா நீ என்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேடா. பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு என்ன ஏதுன்னு என்கிட்ட கேளு. இங்க பாரு ராஜேஷ், மறக்காம சாயந்தரம் வர்ற, இல்லன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் உனக்கு. இதுதான் நீ என்னை பார்க்கறது லாஸ்ட் நாளா கூட இருக்கும். காலையிலேயே ஹாஸ்பிட்டல் வந்தா என்ன ஏதுன்னு கேட்டேன். அதுக்கு அவ ஒழுங்கா பதில் சொல்லறானா ரொம்ப சந்தோஷமா இருந்தா. கேட்டோம் வயிறு வலின்னு சொன்னா. நான் இன்னைக்கு காலேஜ் பஸ்ல போய்க்கிறேன், நீ எனக்கு ஒண்ணு கொண்டு வந்து டிராப் பண்ண வேணாம் என்ன. நீ எப்படி ஓவரா சீன் போடுவேன். சரிடா புருஷா, வரேன், பை. என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு அது இதுதானா? ஐயோ, புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன்னு. பிரீத்தி, அப்போ அப்போ நான் நான் அப்பாவா? நான் அப்பாவாடி? அம்மா சொன்ன மாதிரி நம்ம சீக்கிரமா குழந்தை பெத்துக்கணும். கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, புண்ணான நெஞ்சை பொன்னான கையா போல நீவவா. நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் எங்கே கம் தீருமா. ஐயோ பிரீத்தி, பிரீத்தி என்ன மன்னிச்சிட பிரீத்தி. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? முன்னையாவது ஒரு உயிரடி, இப்போ இப்போ என் குழந்தையோட சேர்ந்த 2 உயிர். பிரீத்தி எங்க பிரீத்தி இருக்க? வந்துருடி. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டேடி. ஐயோ, நான் இப்ப என்ன பண்றது? ஐயோ கார்த்தி, இது உண்மையா பொய்யான்னு தெரியல. கார்த்தி, கார்த்தி, இப்பதான்டா மச்சான் புரியுது அவன் என்ன என்கிட்ட சொல்ல வந்தான்னு. இத கூட நான் புரிஞ்சுக்கலடா. அவளுக்கு நாள் தள்ளி போயிருக்கு, பீரியட்ஸ் ஆக மருந்திருக்கா, பிரெக்னண்டா இருக்கா. இந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரியலடா. நான் அவளுக்கு புருஷனே கிடையாது. இது உண்மையா பொய்யா? இங்க பாரு, இதுல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. அவங்க பிரெக்னண்டா இருக்காங்களா இல்லையான்னு உனக்கு தெரியாது, அது எனக்கும் தெரியாது. என்ன, இந்த கிட்ட மட்டும் வச்சு நம்ம நம்ப கூடாது, புரியுதா? இப்ப நீ ரெஸ்ட் ரூம்ல இருந்து எடுத்திருக்கலாம், ஆனா உண்மையாவே அவங்க கன்சீவா தான் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும்னா எனக்கு இப்பதான் இந்த இடத்துல ஒரு டவுட் வருது. அந்த பொண்ணு நந்தினி சொன்ன மாதிரி எதுக்காக பிரீத்தி ஹாஸ்பிட்டல் போனாங்கங்கிறது எனக்கு இப்ப புரியுது. ஆமாடா, அவன் அன்னைக்கு நான் கொண்டு போய் உன்னை காலேஜில் விடுறேன்னு சொன்னேன், வேணான்னு சொல்லிட்டாடா. நான் கூட கேட்டேன், காலேஜ் பஸ் வரும்னு சொல்லிட்டு போனான். ஆனா இப்பதான் புரியுது, அவ பிரெக்னெண்டா இருக்கா. அது என்கிட்ட சர்ப்ரைஸா சொல்லணும்னு நினைச்சிருந்திருக்கா. அதுக்குள்ளதான் இப்படி எல்லாம் ஆயிப்போச்சு போல. சரி விடு, கவலைப்படாத. சரி, நீ இந்த கிட்ட பார்த்தது, அப்புறம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரிஞ்சது, இது யாருக்கும் தெரிய வேணாம். ஏன்னா இது நம்மளுக்கே கன்ஃபார்மான்னு தெரியல. நம்ம போய் நாளைக்கு அந்த டாக்டர் ஸ்டில்லா டாக்டர்கிட்ட போய் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்க்கலாம், புரியுதா? ம் கார்த்தி, நிஜமாலுமே சரி ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாளா? இரு, அந்த குழப்பம் நம்மளுக்கு வேணான்னு தான் நாளைக்கு ஏர்லியே போய் டாக்டர்கிட்ட பார்க்கலான்னு சொல்கிறேன். இப்போதைக்கு வேணாம், ஏன்னா இப்போ தேவையில்லாத ப்ராப்ளம்ல நம்ம இழுத்துட்டு வர மாதிரி இருக்கும் என்ன. அதனால இருக்கட்டும். அப்படி ஒரு வேளை செக் பண்ணியிருந்தா ஹாஸ்பிட்டலில் ரிப்போர்ட் இருக்கும், புரியுதா? அதை நம்ம பார்த்துடலாம். டே, நான் நிஜமாவே பிரீத்திக்கு நல்ல புருஷனாடா. டேய், லூசு மாதிரி புலம்பிட்டு இருக்காது என்ன. இந்த ஒரு விஷயத்த ஒன்றும் எல்லா ஆம்பளைனாலும் கணிச்சிட முடியாது என்ன. இப்போ இதை பார்த்துட்டு நீ எனக்கு உடனே ஃபோன் பண்ணியே, இது உண்மையா போயான்னு உனக்கு தெரியுமா? இது பிரெக்னென்ட் கிட்டுன்னு மட்டும் தான் தெரியுது, எப்படி செக் பண்ணுவான்னு முதல்ல உனக்கு தெரியுமா? அதுதான் ஆம்பளைங்களோட புத்தி, சரியா? பொண்ணுங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், ஒரு சில விஷயங்களுக்கு ஆம்பளைக்கு தெரியாது, அது பொண்ணுங்க தான் சொல்லி கொடுப்பாங்க, புரியுதா உனக்கு? இதுல போய் நான் அவனுக்கு நல்ல புருஷனா கெட்ட புருஷனானு சோ சாமி, ஒன்றும் இல்லை என்ன, நீ ஒன்றும் கவலைப்படாத. எனிவே அப்பா ஆயிட்ட, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது ரொம்ப பெரிய ஒரு பதவி. நீ ஒன்றும் கவலைப்படாத. நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் போய் எல்லாத்தையும் தெளிவாக செக் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல கன்ஃபார்ம் பண்ணலாம். கன்ஃபார்ம் பண்ணாம நம்ம எதுவும் முடிவெடுக்க முடியாது. புரியுதா? இது உண்மையா பொய்யான்னு உனக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. ஸோ யார்கிட்ட எதையும் சொல்ல வேணாம். நாளைக்கு நீ நானும் உடனே போய் அந்த ஸ்டில்லா டாக்டரை மீட் பண்ணுவோம். என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம். டேய், இப்ப நான் சந்தோஷப்படுறதா இல்ல அவ என்னை விட்டு போயிட்டா நினைச்சு வருத்தப்படுறதா ஒண்ணுமே புரியலடா கார்த்தி. லூசு மாதிரி புலம்பாம அமைதியாரு. பார்த்துக்கலாம். புரியுதா? சரி, ஓகே. இப்போ இதை பார்த்ததை நீ யார்கிட்டயுமே சொல்ல வேணாம். என்ன, நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி பிரீத்தி மாவை கண்டுபிடிக்கணும், இந்த உனக்கு நடந்திருக்க பற்றிய பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு ஒரு ஆள் மேலே ரொம்பவே டவுட்டாக இருக்குது. பட் அதை நான் கன்ஃபார்ம் பண்ணாமல் உங்ககிட்ட மட்டும் இல்லை, என் பொண்டாட்டிகிட்ட கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா யார்கிட்டயும் சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆளுக்கு இருக்குது. ச்சே, நம்மளும் இது நைட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா என்னதான் பண்றது? சரி, ஜீவா கிட்ட டவுட் கேட்கலாம். அவர் கிளியர் பண்ணுவாரு. அதான் என்ன டவுட்டா இருந்தாலும் கேட்க சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, அவரவே தேடி போலாம். இன்னைக்கு டீச்சர்ஸ் டேன்னு இவளுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருக்கும். சரி, இவளுக்கு தெரிஞ்சா என்ன தெரியலன்னா எனக்கு என்ன? நான் என் பார்த்துட்டு என் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதான். இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. ஒரு பிரின்சிபலாக இருந்து டீச்சர்ஸ் டேக்கு விஷ் பண்ணலாமா வேண்டாமா? சரி, ஓகே, இதுக்கு மேல இங்க நின்னுட்டு இருந்தா கிளாஸ் எடுத்த மாதிரி தான். ஜீவாட்டே போய் கேட்கலாம். முறை உன்னை சந்திப்பேனா, மலர் கண்ணுக்குள்ளே வசிப்பேனா, மழை துளி எங்கே என்று கடல் காட்டுமா, வெட்கமின்றி மண்ணில் அலைவேனே, ரெக்கையின்றி விண்ணில் தெரிவேனே, உயிர் எங்கே எங்கே என்று உடல் தேடுமே, பதறும் இதயம் தோண்டி எடுத்து சிதறு தேங்காய் போட்டு முடித்து, உடைந்த சத்தம் உந்திடும் முன்னே எங்கே சென்றாய், எவ்விடம் சென்றாய், என்னை காணும் போது கண்ணை பார்த்து சொல்லு கண்ணே என் போல நீயும் காதல் கொண்டாயா, நீ சூரியனை சுட்டுவிடும் தாமரையா. இவளுக்கு எதுக்கு நான் விஷ் பண்ணணும்? டே ஹரிகரன், நீ பிரின்சிபல், ஞாபகத்தில் இருக்கட்டும். பிரின்சிபல் கிஃப்ட்டு எப்போதுமே கிஃப்டாக மட்டும்தான் இருக்கணும். யாருக்கிட்டையும் இறங்கி போகணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீ ஒரு செல்ஃபிஸ். ஸோ யாருக்காகவும் எப்பவும் இறங்கி போகக்கூடாது. அவளுக்கே விஷ் பண்ணணும்னு தோணாத போது நீ எதுக்கு விஷ் பண்ணுற? தேவையே இல்லை. நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு ஒத்திக்கிட்டே இருக்கலாம். டேய், நீ இப்போ விஷ் பண்ணதான் வந்திருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். டேய், உன்னை பற்றியும் தெரியும், உன் கேரக்டர் பற்றியும் தெரியும். உன் கூட ஜஸ்ட் என்ன 1 மாதம் 6 மாதமாக பழகியிருப்பேன். 3 இயர்ஸ்டா, 3 இயர்ஸ் உன் லைஃப்பில் உன் கூட இருந்திருக்கேன். உன்னை பற்றி உனக்கு தெரியறதை விட எனக்கு தான் அதிகமாக தெரியும். இப்போ நீ விஷ் பண்ணாதான் இங்கே வந்திருப்பேன் எனக்கு தெரியும். ஆனால் உன் ஈகோ தடுக்கிறதுல தடுத்துட்டு போட்டோம். என் லைஃப்ல உன்னை திரும்ப பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன்டி. ஆனா திரும்ப என்னை துரத்தி வரையில நேத்து அந்த வாத்தி கூட அங்க உட்காந்துருக்க. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. என் கூட ஒரு நாள் அப்படி இருந்தவ தானடி நீ. இப்போ வேற ஒருத்தன் வந்தவொடனே பழசம் பார்க்க போச்சு. உங்களை மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் புதுசா ஒன்று வந்துட்டா பழசெல்லாம் ஞாபகத்துல இருக்காதுல்ல. டேய், இப்போ மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். புதுசாக ஒரு உறவு வந்துட்டா பழசுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்கிறது உண்மைதான் போலன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் நான் அப்படிதான் இருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பழசுக்கு இன்னமும் என் மனசில் மரியாதை, ஐ மீன் மதிப்பு மட்டும் இருக்கு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அதான் தெரிஞ்ச விஷயம் மாச்சே. டேய் லூசு, பலூனை மாத்தி கட்டுடா, பைத்தியம் மாதிரி கட்டிட்டு இருக்க. சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்ப பைத்தியம் மாதிரி கட்டிட்டு இருக்கான். டே, அப்படி கட்டினா கீழே வந்து விழுந்துரும்டா. ஏன்டா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் கிளுகிளுன்னு பண்ணுவீங்க போலடா. நீங்க ரொம்ப தெளிவோ. என்ன என்னன்னா எல்லாத்தையும் மிரட்டி மேனேஜ்மெண்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. காலேஜுக்கு படிக்க வந்தியா, மேனேஜ்மெண்ட் வேலை பார்க்க வந்தியா? சரி, அவரை சொல்றதா இருக்கட்டும். நீங்க லவ் பண்ண வந்தீங்களோ? சி, எப்படி எங்க போனாலும் பின்னாடியே வர? ஏய், நான் உன் ஃப்ரெண்ட் டி. உன் பின்னாடி நான் வராம பின்ன வேற யார் வருவா? நினைக்கிறான் பாரு, இவன் தான் என் பின்னாடி வரணும். நீ வந்து ஒரு பிரயோஜனம் இல்ல. நல்லா இருக்கடி, நல்லா இருக்கு. அங்க டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு பலூனை கட்டி விளையாண்டு ஒட்டச்சொடச்சு ஆடிட்டு இருக்கானுங்க. நீ வந்து என்ன ஏதுன்னு கேட்காம இங்க வந்து நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்களோ? சரி, எனக்கு ஒரு டவுட். இப்போ நீங்க வந்த கேளு நல்லா கேளு. தங்கச்சிக்கு சப்போர்ட். அப்புறம் ஆமா, நீ எனக்கு ஃப்ரெண்டுனா அவன் எனக்கு புருஷனாக போறவன். அப்போ அவன் உனக்கு அண்ணன் மாதிரி தானே வரும். என்ன வேற என்ன? இது என்ன லாஜிக்கா இருக்கு? நீ எனக்கு ஃப்ரெண்டுனா உன்னோட புருஷனுக்கு மாமா வேணும். ஏய், நீ என்னமோ சொன்ன, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்துச்சு. ராங்கலாம் இல்ல, சரியா தான் சொல்றாங்க. என்னது சரியா சொல்றாளா? அப்போ நீ அவளுக்கு மாமா வர வேணுமா? என்ன பார்த்தி, என்ன
ஆளு டம்மி பீஸ் நினைச்சா, ஐ மீன் குழந்தைத்தனமானவன் நினைச்சேன். ரொம்ப பேசுற. ஏய் எதுக்கு இவ்வளவு பொறாமப்படுற? இப்போ என்ன சொல்லிட்டேன் நானு? அவன் எனக்கு சும்மா லைட்டா மாமா மர வருதுன்னு சொன்னேன். அப்படியே ஓவரா பண்ற. அப்பலாம் நீ எதுக்கு சொல்ற? அதெல்லாம் முடியாது. அவன் ஏன் பார்ட்டி எனக்கு மட்டும்தான். எப்பா அவன் பார்ட்டி நீ தான் வச்சுக்கணும். ஆமா இவன் உலகத்திலே இல்லாத ஆளு. போடி போடி. ஆமா பின்ன என் பார்ட்டி எனக்கு உலகத்திலே இல்லாதவன் தான். அவன் எனக்கு ஸ்பெஷல். ரொமான்ஸ் போட்டா இனி இந்த இடத்துல நின்னுட்டு இருந்தா நல்லாவே இருக்காது. நம்ம உருப்படவே மாட்டோம். ஏய் நானும் அதத்தான் சொல்றேன், அவன் உருப்படவே மாட்டான். என்ன ராக்கி ரொம்ப திமிரா பேசுற? நான் என்ன திமிரா பேசுனேன்? உள்ளத சொன்னா உங்களுக்கு திமிரா பேசுற மாதிரி இருக்கா? டே உங்களுக்கு என்னதான்டா திமிரா பேசாம இருந்திருக்கு? எல்லாமே திமிரா பேசுற மாதிரி தான்டா இருக்கும். இங்க பாரு, ரொம்ப பேசிட்டு இருந்த இந்த பலூன்ல ஏத்தி விட்டுருவேன், சர்வரு மேல பறந்துருவேன். டே காமெடி பண்ணிட்டு இருந்தா அப்படித்தான் பாத்துக்கோ. அந்த பலூன்ல இவன் ஏத்தி விட்டா அவன் மேல பறந்துருவானா? எங்க அவனை ஏத்தி விட்டு பாப்போம். மதனே கேட்டியா? பலூன்ல ஒண்ணு ஏத்தி விட்டா நீ எப்படி பறப்பேன்னு அவன் பாக்கணுமா? பாத்துக்கோ. கூடவே இருந்து குழி பறிக்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு சொன்னில, அவன் தான் கூடவே உட்காந்து குழி பறிச்சிட்டு இருக்கான். குழி மட்டும் பறிக்கல, அவன் ரொம்ப ஆழமா தோண்டிட்டு இருக்கான். எப்ப உன்னை உள்ள தள்ளி விடுவான்னு தெரியாது. என்ன இந்த பலூன்ல உன்னை ஏத்தி விட்டா நீ எங்க பறப்ப? பலூன் வெடிச்சு செதறிடுவேன். டேய் என்ன கோவப்படுத்துறதுக்காண்டியே பேசிட்டு இருப்பியா? டேய் ஸ்பீச்சே அப்படி தாண்டா இருக்கும். இதுல நான் கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு நீ நினைக்கிற? என்னமோ பண்ணி தொலை. இப்ப இதெல்லாம் கொண்டாடலன்னு யார் எழுதா? இல்ல தெரியாமலே கேக்குறேன். இதுங்க நடத்துற லெசனுக்கு எல்லாம் கொண்டாடணும் அவசியமா? டேய் இவங்க நடத்துற லெசனுக்காகலாம் இதை நம்ம கொண்டாடணும்னு கிடையாதுடா. இது நம்ம இஷ்டம்டா. ஓகேவா? அவங்களுக்கு நம்ம செய்யற ஒரு சேவை. இதுல உனக்கு என்ன? நீ எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பலூனை தூக்கி போட்டு உடப்ப. என்ன அந்த வேலையை மட்டும் சிறப்பா செய்ய. என்ன உனக்கு ஒன்று சோறுலாம் யாரு போடுறேன்னு சொல்றேன். இல்ல இதை விட உனக்கு வேற என்ன வேலை? அங்க அகலியாவை பார்த்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை போய் கெடுத்து விடணும்னு போடுவேன். போடா போப்பா. இதை தவிர வேற என்ன வேலை? ஆளு மண்டை மறுப்பேன். நான் இன்னைக்கு என் அழகிய லைலாவுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன். என்னடா சாணி உருண்டையா? ஆமா வாங்கி வச்சிருக்கேன். ஆனா அது என் அழகிய லைலாக்கு இல்ல, மதனுக்கு. மூஞ்சில சத்து நடிக்க. அங்க வாங்க டீச்சர்ஸ் டே கொண்டாடலாம். ஹலோ செக் செக் மைக்கெல்லாம் இல்லை. ஓகே இன்னைக்கு டீச்சர்ஸ் டே கொண்டாட போகிறோம். எல்லாரும் வந்துட்டீங்களா? முக்கியமா வாத்தி வந்துட்டீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரப்போ. ஏன்டா வாத்தி கேட்ட வச்சிருக்க? சூனி ஏதாவது வச்சு விட்டியா? இல்லை நான் வாத்திக்கெல்லாம் சூனி வைக்க மாட்டேன். அதான் அங்கிட்டு நிற்கிறான் பாரு மதனு, அவனுக்கு தான் வைப்பேன். சரியா? தள்ளுங்கிட்டு வாத்தி. அப்புறம் எப்படி இருக்கீங்க? மனசை கொஞ்சம் தேத்திக்கங்க வாத்தி. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஹார்ட் வெடிச்சு செதறி வெளியே வந்தாலும் வந்துடும். டேய் ஏன்டா அப்படி சொல்லிட்டு இருக்க? அழகிய லைலா உங்களுக்கு விஷயம் தெரியாது, அமைதியா இருங்க. அழகிய லைலா இன்னைக்கு டீச்சர்ஸ் டேங்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன். மேம் இன்னைக்கு ஜாலி முடிஞ்சு. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. பரவாயில்ல, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாத்தி வாத்தி நல்லா சிரிச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்க ரொம்ப அழுவீங்க. ஆமா பிரின்சிபல், நீங்க ஏன் குடுமி கருண மாதிரி நிக்கிறீங்க? என்ன பிரின்சிபலவே கலைக்கிறேன். பிரின்சிபல் தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க மூஞ்சி பார்க்கும்போது குடுமி கருகின மாதிரி தான் இருந்துச்சு. அதான் வேற ஒன்றும் இல்ல. வாத்தி நல்லா சிரிச்சுக்கோங்க வாத்தி. டேய் என்னதான்டா பண்ண போற? சிரிச்சுக்கோங்க. டீச்சர்ஸ் டே எல்லாத்தையும் கூட்டி டெக்கரேஷன் பண்ணி வச்சு நீங்க வச்சு சிரிச்சுக்கோங்க டீச்சர்ஸ் டேவா? வாத்தி நல்லா சிரிச்சுக்கோங்க வாத்தி. மேம் நீங்க தான் சிக்கிரீங்கன்னு நினைக்கிறேன். அவன் பேசுற பாவனை பார்த்தா அப்படிதான் தெரியும். அது எனக்கு வாத்தி எடுத்து பேசும்போதே புரிஞ்சிருச்சு. வாத்தி எடுத்து பேசும்போதே புரிஞ்சிருச்சுன்னா அப்போ சம்திங் அகல்யா அடி வாங்க போற என்ன? அப்ப சம்திங் தான். ஐயோ வாத்தி சைட் அடிக்கிறாரு. இப்பவே நான் என் கிஃப்ட கொடுத்து என்னோட அழகிய லைலா நான் திருடிக்கிறேன். அழகிய லைலான்னு காதல் பட பரத்து மாதிரி ஆயிராது. அதை போய் மதன்கிட்ட சொல்லு. அவன் தான் அகல்யான்னு காதல் பட பரத்து மாதிரி ஆக போறான்னு நினைக்கிறேன். அழகிய லைலா இப்ப என் மனசை நான் திறக்க போறேன்.
அழகிய லைலா புடிங்க என் கிஃப்ட வாங்கிக்கோங்க வாத்தி. இப்போ நீங்க எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் சொல்லல. ஹாட்டிங் அழகிய லைலா. ராக்கி என்னது இது? அழகிய லைலா ஹாப்பி டீச்சர்ஸ் டே. டீச்சர்ஸ் டேக்கு என்னோட கிஃப்ட் அழகிய லைலா வாங்கிக்கோங்க. அழகிய லைலா வாங்கிக்கோங்க. வாத்தி நீங்க பொறாமப்படாதீங்க. என் அழகிய லைலா கண்டிப்பா வாங்குவாங்க. வாங்குங்க அழகிய லைலா. ஹாப்பி டீச்சர்ஸ் டே. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. கிஃப்டையும் உன்னையும். ஐயோ ஐயோ வெக்கமா இருக்கே. அழகிய லைலா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்களே. சிறகண்ட விரித்தால் கூந்தல எங்கே சூரிய நிலவாயானது அங்கே என் மனம் இன்று போனது எங்கே மன்மதனே உன்றது எங்கே. ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். நேற்று ராக்கியோட ஸ்டோரி கேட்டு ரொம்ப அழுதுட்டீங்கன்னு நிறைய கமெண்ட் பார்த்தேன். யாரும் என்னோட ஸ்டோரி கேட்டில் அழுக வேணாம்ப்பா. அது வந்து சிலர் வந்து வாழ்க்கையில் இருக்கிறது தான். இன்றைக்கி வந்து என்னோட அழகிய லைலாவுக்கு அழகான கிஃப்ட் கொடுத்துருக்கேன். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது கிஃப்ட் நல்லா இல்லைன்னு சொன்னீங்க, ராக்கி பேசவே மாட்டான். யாருக்குலாம் ராக்கியோட கிஃப்ட் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. எல்லாத்துக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே ஃப்ரெண்ஸ். நான் ஒரு டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். பட் வந்து நிறைய ஆசையாகவே போயிடுச்சு. இனி யாராவது வந்து டீச்சர் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக டீச்சராக வாழ்த்துக்கள். மாதா பிது குரு தெய்வம். இதை 5 இடத்துல வந்து எது நமக்கு ஃபஸ்ட்டுன்னு கேட்டால் குரு தான். ஏன்னா வந்து ஒரு விஷயங்கள் நல்லது சொல்லிக் கொடுக்கறது சரி, கெட்ட சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம் ஒரு இது வந்து குரு மட்டும்தான். ஸோ வந்து எல்லா டீச்சர்ஸை மதிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. மறக்காம ராக்கி கிஃப்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்றீங்க. அடடா